தேர்ஸ்டே மார்னிங் நேற்று நைட்டே ஓரளவு எல்லா காய்கறிகளுமே கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஸோ மார்னிங் எந்திரிச்சதுமே ரொம்ப ஈஸியாக இருந்தது. இன்றைக்கி கடகடான்னு டேரெக்டாக சமையல் பண்ண மாதிரி இருந்தது. காலையில் 7 மணிக்கெலாம் எனக்கு சமையலை ஓரளவு ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டாகவே எல்லோரும் கிளம்பி போனாங்க. இல்லைனா ரொம்ப டென்ஷனாகவே எல்லாத்தையும் அனுப்ப வேண்டியதாக இருந்தது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 4-5 ஃபோன் கால் வந்தது. எப்படி சமையல் பண்ணுற, எண்ணெயே இல்லாமல் சமையல் பண்ணுற, கண்டிப்பாக ரெசிபி ஷேர் பண்ணு அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் பேர் வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது, உன்னோட சமையல் இதே மாதிரி நாங்களும் செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசை வருது, கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, நம்ம ஹெல்த்தியாக இருப்போம். இன்றைக்கி என்னென்ன சமையல்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சதும் எல்லாேருக்கும் நெல்லிக்காய் ஜூஸு, அப்புறமா மட்டர் ரைஸு, அவரைக்காய் பொரியல், மீன் குழம்பு, முள்ளங்கி பொரியல், கேரட் பொரியல், பீட்ரூட் பொரியல், ப்ரக்கோலி குருமா, பீன்ஸ் பொரியல் எல்லாத்தையும் கடக்கடன்னு செஞ்சு பேக் பண்ணி அனுப்பி விட்டாச்சு. வாழ்க்கை நமக்கு தரும் ஒவ்வொரு அடியும் நம்மளை வீழ்த்துவதற்காக இல்லைங்க, இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக தான். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா?